மரித்த விசுவாசிகளின் விண்ணப்பங்கள். கடந்த 16ஆம் தேதி செப்டம்பர் 16, அதாவது 3 தினங்களுக்கு முன்பு தமது 74வது வயதிலே என் மேரி கிருஷ்ணம்மா நாயுடு இறைவனடி சேர்ந்தார். அன்னாருடைய ஆத்மம் நித்திய இளைப்பாற்றி அடைய இத்திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம். குவா பெங் ஹோக் என்பவர் 3 நாட்களுக்கு முன்பு இறைவனடி சேர்ந்தார். இவருடைய ஆத்மம் நித்திய இளைப்பாற்றி அடைய டொமினிக் சைமன் குழந்தசாமி ஒப்பு கொடுக்கிறார். ஜேக்கப் யூஜின், இவர் 4 தினங்களுக்கு முன்பு இறைவனடி சேர்ந்தார். இவருடைய ஆத்மம் நித்திய இளைப்பாற்றி அடைய திரு ஆரோக்கியசாமி மற்றும் குடும்பத்தார் ரந்தாவ் நெகிரி செம்பிலானிலிருந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஜேம்ஸ் ராமசாமி அவர்கள் மரித்து 8 தினங்கள் நிறைவடைகின்றன. அவருடைய ஆத்ம நித்திய இளைப்பாற்றி அடைய அவரது மனைவி லூர்து, மகன், மகள்கள், மருமகன், மருமகள் மற்றும் பேரப்பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கிறார்கள். இவர்கள் சரம்பான் ஸ்லாத்தான் நெகிரி சிம்பிளானிலிருந்து ஒப்பு கொடுக்கிறார்கள். ஃபாதர் பீட்டர் பெத்தடோ மரித்து 17 நாட்கள் நிறைவடைகிறது. அவருடைய ஆத்ம நித்திய இளைப்பாற்றி அடைய டேவிட் அனிதா குடும்பத்தார் பத்துபுரண்டாமிலிருந்து மலாக்காவிலிருந்து ஒப்பு கொடுக்கிறார்கள். 40 தினங்களுக்கு முன்பு இறைவனடி சேர்ந்த மார்த்தினா லூர்து சாமி, இவர் மெர்லிமா வட்டாரத்தை சார்ந்தவர். இவருடைய ஆத்மா நித்திய இளைப்பாற்றி அடைய திருமதி ஹென்றி தெரேசா மற்றும் குடும்பத்தார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ரெவரண்ட் ஃபாதர் லான்ஸ்லாட் ராட்ரிகஸ், இவர் 8 ஆண்டுகளுக்கு முன்பு இறைவனடி சேர்ந்தார். இவருடைய ஆத்ம நித்திய இளைப்பாற்றி அடைய டாலி மேரியன் ப்ரவுட் ரீம் ஜாஸ்டின் மலாக்காவிலிருந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். 25 ஆண்டுகளுக்கு முன்பு இறைவனடி சேர்ந்த ஜான் ப்ரவுட், அவருடைய ஆத்மத்துக்காகவும், அவர் மனைவி டோரிஸ் லிம் 12 ஆண்டுகளுக்கு முன்பு இறைவனடி சேர்ந்த அவருடைய ஆத்மத்துக்காகவும், மகள் டோரி மேரியன் ப்ரவுட் ரீம் ஜாஸ்டினிலிருந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். 26 ஆண்டுகளுக்கு முன்பு இறைவனடி சேர்ந்த மார்ட்டின் ஞானப்பிரகாசம், அவருடைய ஆத்மத்துக்கும், 21 ஆண்டுகளுக்கு முன்பு இறைவனடி சேர்ந்த மேரி அல்ஃபோன்சோ இவருடைய ஆத்மத்துக்காகவும், அவருடைய மகன் ஜேவியர் மற்றும் மருமகள் மார்கரெட், பேரப்பிள்ளைகள் மெலிசா, மெலிண்டா இவர்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இவர்கள் காப்பார் கிள்ளாங் பகுதியை சார்ந்தவர்கள். 25 ஆண்டுகளுக்கு முன்பு இறைவனடி சேர்ந்த சூசை மாணிக்கம் மற்றும் 3 ஆண்டுகளுக்கு முன்பு இறைவனடி சேர்ந்த திருமதி பாக்கியம், இவருடைய ஆத்மத்துக்காக அவருடைய மகள் தெரேசா தாமான் ஸ்ரீ டுயோ மலாக்காவிலிருந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். 5 ஆண்டுகளுக்கு முன்பு இறைவனடி சேர்ந்த டேனியல் சந்திரன் என்பவருடைய ஆத்மத்துக்காக அவரது மனைவி தெரேசா மற்றும் குடும்பத்தார் தாமான் ஸ்ரீ டுயோ மலாக்காவிலிருந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். அம்மையார் அந்தோணி அம்மா மதலமுத்து 1 ஆண்டுகளுக்கு முன்பு இறைவனடி சேர்ந்தார். அவருடைய ஆத்மத்துக்காக அவருடைய பேத்தி தெரேசா மற்றும் அவர் கணவர் சு மற்றும் பிள்ளைகள் பயரும்போட் மலாக்காவிலிருந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். 12 ஆண்டுகளுக்கு முன்பு இறைவனடி சேர்ந்த பிரான்சிஸ் ஆந்தனி, அவருடைய ஆத்மத்துக்காக அவருடைய அக்கா மகள் தெரேசா மற்றும் அவர் கணவர் சு மற்றும் குடும்பத்தார் பயரும்போட் மலாக்காவிலிருந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள்.
புனித மிக்கேல் அதிதூதரை நோக்கி ஜெபம். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். சாத்தானின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாயிரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் சாத்தானை கண்டிப்பாராக. நீரும் விண்ணக படையின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றி திரியும் பேயையும் மற்ற கெட்ட சக்திகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக. இயேசுவின் திரு இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆமீன். ஆண்டின் பொதுக்காலம் 25ஆம் ஞாயிறு திருப்பலியில் பங்கு பெற உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். அன்பு செய்யும் உள்ளமும் திறந்த பண்புகளுமே தலைவருக்குரிய பண்பு என்பதை இறைமகன் இயேசு தனது பாடுகளை பற்றி 2ஆம் முறையாக வெளிப்படையாகவே அறிவிக்கிறார் என்பதை இன்றைய இறைவாசகங்கள் வாயிலாக அறிகிறோம். சிறு குழந்தையின் கள்ளம் கபடற்ற உள்ளத்தை நாம் கொண்டிருக்கவும், அவர்களை ஏற்றுக்கொண்டால் என்னையும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றும் அறிவுறுத்துகின்றார். எனவே குழந்தை உள்ளம் வேண்டி இத்திருப்பலி கொண்டாட்டத்தில் திறந்த உள்ளத்துடன் பங்கேற்போம். குலமீன் எழுந்திடுக, கிறிஸ்துவை பலியாய் தந்திடுக. அவரையே உணவாய் அருந்திடுக, அவருடன் பலியாய் ஆகிடுக. கிறிஸ்துவ குலமீன் எழுந்திடுக. ஒரு கடவுள் வாழுமிடம், முழுமையாய் அன்பை காணுமிடம், நாம் ஒரு குலமாய் காட்டுமிடம், நற்கருணை தரும் பலிபீடம். ஆம் ஆம் ஆம். கிறிஸ்துவ குலமீன் எழுந்திடுக, கிறிஸ்துவை பலியாய் தந்திடுக. அவரையே உணவாய் அருந்திடுக, அவருடன் பலியாகிடுக. கிறிஸ்துவ குலமீன் எழுந்திடுக. ஒன்றே குலமாய் வந்திடுக, ஒருவனே தலைவன் வணங்கிடுக. இன்றே குறைகளை கழுவிடுக, இருமனமின்றி வாழ்ந்திடுக. ஆம் ஆம் கிறிஸ்துவ குலமீன் எழுந்திடுக, கிறிஸ்துவை பலியாய் தந்திடுக. அவரையே உணவாய் அருந்திடுக, அவருடன் பலியாய் ஆகிடுக.
ஒவ்வொரு திருப்பலியும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்குமாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இறந்தோர்களை சற்று முன் நாம் நினைவு கூர்ந்தோம். இப்பொழுது உயிரோடு வாழ்பவர்களுக்காக ஜெபிப்போம். விசேஷ கருத்துக்காகவும் நன்றி கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுப்பவர்கள் வழக்கம்போல் லூக்காஸ் ஆந்தனி கம்போங் பாயபுலோ மெர்லிமாவ் மலாக்காவிலிருந்து தமது தாயார், மனைவி ஜெயமேரி மற்றும் மகன்கள் சார்ல்ஸ், ரிச்சர்ட், ஜான்சன் இவர்களை ஒப்பு கொடுத்து விசேஷ கருத்தை வைக்கிறார். நன்றி திருப்பலியாக 12ஆம் மலாக்காவிலிருந்து திருமதி டேவிட், அனிதா மற்றும் குடும்பத்தார் ஒப்பு கொடுக்கிறார்கள். தொடர்ந்து நன்றி திருப்பலியாக டேவிட், அனிதா மற்றும் குடும்பத்தார் ஒப்பு கொடுக்கிறார்கள். இதை அவர்கள் தமன் மாஜு ஜாசேனில் வசிக்கும் பரம்ஜோதி நட்சத்திரம் குடும்பத்தாருக்காக ஒப்பு கொடுக்கிறார்கள். மேலும் நன்றி திருப்பலியாக கம்போங் பாயபுலோ மெர்லிமாவ் மலாக்காவிலிருந்து திருமதி பிரான்சிஸ் ரெஜினா மற்றும் அவருடைய பிள்ளைகள் நன்றி திருப்பலியாக இறைவனிடம் இருந்து பெற்ற அனைத்து நன்மைக்கும் இவர்கள் நன்றி கூறி இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கிறார்கள். தொடர்ந்து பேபி பாய், அதாவது ஆண் குழந்தை எசேக்கியல் நாதன்ராஜ், இவருக்காக திருமதி ஏதுராஜ் மற்றும் குடும்பத்தார் ரந்தாவ் நெகிரிசபிலானில் இருந்து நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். மற்றும் ஒரு பெண் குழந்தைக்காக மர்சி சமந்தா என்ற குழந்தைக்காக நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். திருமதி மைக்கேல் ராஜ் மற்றும் குடும்பத்தார் இவர்கள் ஜோஹர் பார்விலிருந்து இந்த விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். மேலும் நன்றி திருப்பலியாக திருமதி ஹென்றி தெரேசா மற்றும் குடும்பத்தார் மெர்லிமாவ் மலாக்காவிலிருந்து ஒப்பு கொடுக்கிறார்கள். தம் மகன் மெல்வின் ராஜ் ஹென்றி 22வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவருக்காக பெற்றோர் திருமதி ஹென்றி தெரேசா மெர்லிமாவ் மலாக்காவிலிருந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். தம் மருமகள் விக்ரமதி கௌதம், அவர் தமது 31வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவருக்காக அவருடைய மாமனார், மாமியார் திருமதி ஹென்றி தெரேசா மெர்லிமாவ் மலாக்காவிலிருந்து ஒப்பு கொடுக்கிறார்கள். கிளெமெண்ட் ராஜ் தமது 21வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இவர் சஹா வட்டாரத்தை சார்ந்த சஹா ஜோர் பாரு. அவருக்காக அவருடைய தந்தை ஏ சார்ல்ஸ் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார். குமாரி மெலிண்டா தமது 24வது பிறந்த நாளை வருகின்ற 16ஆம் தேதி கொண்டாடுகிறார். அவருக்காக அவருடைய பெற்றோர் தந்தை சேவியர், தாயார் மார்கரெட் மற்றும் உடன் பிறந்த சகோதரி மெலிசா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இவர்கள் காப்பார் கில்லானிலிருந்து இதை ஒப்பு கொடுக்கிறார்கள். சற்று முன் ஏ சார்ல்ஸ் சாலிருந்து சொன்னேன். அவருடைய மகளுடைய 21வது பிறந்த நாள் வருகின்ற 21ஆம் தேதி நிகழவிருக்கிறது என்பதையும் நினைவூட்டுகின்றோம். மகள் மெக்டலின் மேரி, அவர்கள் 15ஆம் தேதி செப்டம்பர் மாதம் பிறந்திருக்கிறார்கள். அவருக்காக அம்மா தெரேசா மாசாய் ஜோஹூரிலிருந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார். தன் மனைவி உடல் நலம் பெற வேண்டி மனைவிக்காக அவருடைய கணவர் ஹென்றி வில்லியம், இவர் பம்பான் ஜாசின் மலாக்காவிலிருந்து தன் மனைவி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார். இவர் வெகு சீக்கிரத்தில் நலமடைய ஒப்பு கொடுக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே,
தூய மறை நிகழ்வுகளை, அதாவது இந்த திருப்பலியை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரென் மீது இரங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாற்றை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரென் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஜெபத்தில் தலைவணங்குங்கள். இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில்
திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்கச் செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். பொல்லாதவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொள்வதாவது, நீதிமான்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டு கொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோந்தரித்திடுவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். கடவுளே, உமது பெயரின் வல்லமையால் என்னை காப்பாற்றும். உமது ஆற்றலினால் எனது நேர்மையை நிலைநாட்டும். கடவுளே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். என் வாயின் சொற்களுக்கு செவி கொடுத்தருளும். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். ஏனெனில் செருக்குற்றோர் எனக்கு எதிராய் எழுந்துள்ளனர். கொடியவர் என் உயிரை பறிக்க பார்க்கின்றனர். அவர்கள் கடவுளை அறவே நினைப்பதில்லை. என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். தன்னார்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன். ஆண்டவரே, உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். இதுவே நன்று. என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார்.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவர்களே, பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கெடுஞ்செயல்களும் நடக்கும். விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மையாகும். மேலும் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மை உடையது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளி வேடமற்றது. அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி எனும் விதையிலிருந்து நீதி எனும் கனி விளைகிறது. உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள். அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் புறப்பட்டு கலிலேயா வழியாகச் சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாள்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்து கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்தபொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுக்குள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால்
அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். அன்பார்ந்தவர்களே, இது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய வாசகங்கள், இந்த பூமியில் வாழும் நாம் ஞானத்தோடு இருக்க வேண்டும், அதுவும் கடவுள் கொடுக்கின்ற ஞானத்தின்படி வாழ்ந்தால் எத்தகைய தீமைக்கும் பிரச்சனைக்கும் அச்சத்துக்கும் நாம் இடம் கொடுக்க மாட்டோம், முழுமையாக அந்த உயிர்த்த இயேசுவிலே நமது நம்பிக்கை வைப்போம் என்பதை வெளிப்படுத்துகின்றன. முதல் வாசகம் சாலமோன் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. அதிகாரம் 2, திருவசனங்கள் 12 தொடர்ந்து 17 20 வரை. சாலமோனின் ஞானம். என் அன்பார்ந்தவர்களே, இந்த நூல் சாலமோனை பற்றி சில மறைமுக கருத்துக்களை கொண்டிருந்தாலும் காலத்தாலும் கருத்தாலும் இது சாலமோன் காலத்தில் எழுதப்பட்டது இல்லை என்பது உறுதியாகும். பாலஸ்தீனாவுக்கு வெளியே வாழ்ந்து வந்த யூதர்களுள் சிலர் கிரேக்க மொழி, கிரேக்க கலாச்சாரம், கிரேக்க பண்பாடு, அவங்களுடைய வழிபாட்டு முறை முதலியவற்றின் மீது அளவற்ற நாட்டம் கொண்டபோது மக்களை யூத மறைக்கு மனமாறி அழைப்பு விடுப்பது இந்த நூல் ஆசிரியருடைய நோக்கமாக இருக்கிறது. இன்றும் கூட நம்முடைய கலை கலாச்சாரத்தை நாம் நம்மில் பலர் இழந்தவர்களாகத்தான் இருக்கிறோம். ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு கலை, ஒரு கலாச்சாரம் என்பது இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது. ஆனால் நாம் மேல்நாட்டு மோகத்தில் வாழ்கின்றவர்களாக இருக்கின்றோம். சொந்த பிள்ளைகளை கூட அப்பா அம்மா என்ற சொல்லி அழைக்கக்கூட அவர்களை நாம் கற்பிக்காமல் டேடி மம்மி என்று சொல்லி அழைக்க வைக்கின்றோம். ஏதோ தெரிந்த 2-3 ஆங்கில வார்த்தைகளை பேசி அந்த பிள்ளைகளையும் உருப்படி இல்லாமல் ஆக்கிவிட்டோம். நாமும் உருப்படலை, நாமும் ஒரு மொழியை சரியாக கற்றுக்கொள்ள, அந்த மொழியை நம்ம பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கவில்லை. ஏதோ வாய்க்கு வந்த மொழிகளெல்லாம் பேசி மலாயிலும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் பேசி ஒரு குழப்பமான ஒரு மொழியைத்தான் நாம் பாராட்டி கொண்டு வருகின்றோம். மேடை போட்டு நம்முடைய கலாச்சாரத்தை நாம் வளர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். யூத மதத்தில் இப்படிப்பட்ட ஒரு கொள்கை இருந்தது. கிரேக்க கலாச்சாரத்திலும் கிரேக்க பண்பாட்டிலும் கிரேக்க மொழியிலும் நாட்டம் கொண்ட யூதர்கள், யூதேயா விட்டு வெளியே இருந்தவர்கள், பலஸ்தீனா விட்டு வெளியே இருந்தவர்கள், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த சாலமோனின் ஞானம் மிகவும் சிறந்ததாக, சாலமோன் ஞானம் என்பது கடவுள் கொடுத்த ஞானம், அந்த ஞானத்தை பற்றி இங்கே பேசுகின்றார். ஆகவே இந்த நூல் ஆசிரியர் அதே நேரத்தில் யூத கோட்பாடுகளின் பிடிப்போடு இருந்தவர்களை ஊக்கப்படுத்தியும் உறுதிப்படுத்தியும் ஆசிரியர் பேசுகின்றார். விசுவாசத்தில் தளர்ந்து தடுமாற்ற நிலையில் இருந்தவர்களை எச்சரிக்கின்றார். கிரேக்கருடைய சிலை வழிபாட்டின் மூடத்தனத்தை அடையாளம் காட்டுவதோடு மட்டுமல்லாமல் ஆண்டவர் மீது அச்சம் கொள்வதே, அவரது திருச்சட்டத்தின்படி ஒழுகுவதே உண்மையான உயரிய ஞானம் என்று கோடிட்டு காட்டுகிறார் இந்த சாலமோனின் ஞான நூல் ஆசிரியர். போலி ஞானத்தில் நின்று உண்மையான ஞானத்தை பிரித்து அறிந்து அதன் வழியாக நடக்க வேண்டும் என்று அறிவுரையும் தருகின்றார். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஞானம் இறைவனின் நம்பிக்கை கொண்டவர்களை தீமையிலிருந்து மீட்கும். இந்த ஞானம் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்ட மக்களை தீமையிலிருந்து மீட்கும் என்றும் சொல்லுகிறார். இந்த ஞானம்தான் இஸ்ரேல் மக்களின் விடுதலை பயணத்தில் அந்த மீட்பு செயல்களை ஆற்றியது என்றும் சொல்லுகிறார். இது முதல் வாசகம். அந்த ஞானம், கடவுள் கொடுக்கும் ஞானம், கடவுள் கொடுக்கும் அந்த அறிவு, நம்ம அறிவை விட அப்பாற்பட்டது ஞானம், அது நமக்கு அவசியம். 2ஆம் வாசகத்தில் யாக்கோபு, இயேசுவின் அன்பு சீடரான, இல்லை அவர் யோவான், சீடர்கள் ஒருவரான யாக்கோபு, இவர் அந்த 12 சீடர்கள் ஒருவர் யாக்கோபு. இவர் அனைத்து திருச்சபைக்கும் எழுதப்பட்ட ஒரு பொது மடலாக இதை எழுதுகிறார். யாக்கோபு எழுதிய அந்த கடிதம் எல்லா திருச்சபைக்கும், கொரிந்தியருக்கு, எபேசியருக்கு, கலாத்தியருக்கு என்று பிரித்து எழுதாமல் பொதுவாக எங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் இருந்தார்களோ அங்கெல்லாம் அவர்களுக்கெல்லாம்
பொதுவான ஒரு மடலை எழுதுகிறார். இதை விசுவாசிகளின் ஒழுக்க வாழ்வுக்கு உதவும் கருத்துக்களையும் பழைய ஏற்பாட்டில் ஞான நூலின் அடிப்படையிலே யாகப்பர் எழுதுகிறார். உண்மையான கிறிஸ்தவன், என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உண்மையான கிறிஸ்தவன் பொறாமையையும் போராட்டத்தையும் விளக்கி சமாதானத்தின் தூதுவனாய் விளங்க வேண்டும் என்றும் ஜெபிக்கும் முறை அறிந்து ஜெபிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்துகிறார். நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், உங்கள் ஜெபம் கேட்க மாட்டேன் என்கிறது. ஏன் உங்கள் கேட்கப்படவில்லை? நீங்கள் நல்ல எண்ணத்தோடு கேட்கவில்லை, இச்சையோடு கேட்கிறீர்கள், சுயநலத்தோடு கேட்கிறீர்கள். அதனால்தான் நீங்கள் கேட்பதை இறைவன் உங்களுக்கு தரவில்லை என்று அவர் ஆடித்தரமாக அழுத்தி பேசுகிறார். ஆகவே நிறைவாக நம் சுயநல ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு இறைவன் துணை நிற்க மாட்டார் என்பதை உணர வேண்டும் என்கிறார் யாக்கோபு. நற்செய்திக்கு வருவோம். மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் திருவசனம் 30-37. இயேசு தம் சாவை பற்றி 2ஆம் முறை முன்னறிவிக்கிறார். கடந்த வாரம் முதல் முறையாக அறிவித்தார். அதை ராயப்பரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டாராம். இப்படிப்பட்ட சாவு உங்களுக்கு வரக்கூடாதுன்னு. போ சாத்தானை அப்பாலே என்று ராயப்பரை, அதாவது பேதுருவை அவர் கடிந்து கொண்டதை கடந்த வார திருப்பலியிலே பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு மீண்டுமாய் 2ஆம் முறையாக அவங்களை தனியாக அழைத்து கொண்டு சீடர்களோடு புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார். யாருக்கும் அவர் போகும் இடம் தெரியக்கூடாது என்று போனார். போகும்பொழுது அவர் சொல்கிறார், மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட்டு இருக்கிறார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், கொல்லப்பட்ட 3 நாளுக்கு பின் அவர் உயிர் தெழுவார். இப்போ 2ஆம் முறையாக தம் பாடுகளை பற்றி அவரோடு சொல்லும் பொழுது அவர்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த சீடர்கள் இப்படிப்பட்ட ஒரு அவமான சாவு, சிலுவையிலே சாகின்ற ஒரு கேவலமான சாவு, அந்த சாவு அரசியல் கைதிகளுக்கு கொடுக்கப்படும் ஒரு அவமான சாவு, அந்த சாவு இவர் மேற்கொள்ளக்கூடாது என்று அவர்கள் கடிந்து கொள்கிறார்கள். எது எப்படி இருக்கணும்? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தன் பாடுகள் வழியாகத்தான் மீட்பு உண்டு என்று எடுத்துரைக்கிறார் நம் ஆண்டவர். கஷ்டம் இல்லாமல் எதையும் நம்மால் அடைய முடியாது. ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பது கஷ்டமான செயல்தான். கருவிலே ஒரு குழந்தையை சுமந்து அதை 10 மாதம் வயிற்றிலே வைத்து பெற்றெடுப்பது கடினமான வேலை. அப்படி நினைத்திருந்தால் நாமெல்லாம் இன்றைக்கு இந்த பூமியிலே வந்திருப்போமா? நம் தாய் தந்தையர்கள் அப்படி நினைத்தார்களா? அந்த காலத்திலெல்லாம் 8 பிள்ளைங்க, 10 பிள்ளைங்க, 16 பிள்ளைகளை பெற்றார்கள். சந்தோஷமாக பெற்று சந்தோஷமாக வளர்த்தார்கள். வறுமையிலும் கஷ்டத்திலையும் போராட்டத்தின் மத்தியிலே வளர்த்தார்கள். ஆனால் இந்த காலத்தில் எவ்வளோ பணம் இருக்குது, வசதி இருக்குது, இத்தனை இருந்தும் ஒரு பிள்ளை 2 பிள்ளையே போதும், அது கூட வேண்டாம் என்று இருக்கின்ற மக்களாகவும் இருக்கின்றார்கள் இக்கால மக்கள். இது ஞானமான செயலா என்று தெரியவில்லை. நிச்சயமாக இன்று இயேசு உயிர்த்தார் என்பதை நாம் எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறோம். இயேசு அன்று சொன்னதற்கு இன்று நமக்கு விளக்கம் தேவையா என்று கேட்டால் நிச்சயமாக நமக்கு விளக்கம் தேவையில்லை. இயேசு உயிர்த்தார் என்று நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்கின்றோம், அதை நாம் கொண்டாடுகின்றோம். திருச்சபை உயிர்ப்பின் மீது கொண்டிருக்கும் விசுவாசத்தை, அந்த ஆழத்தை வெளிப்படுத்த புனித பவுல் இவ்வாறு கூறுகிறார். இதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் 1 கொரிந்தியர் அதிகாரம் 15 திருவசனம் 14, 1 கொரிந்தியர் அதிகாரம் 15 திருவசனம் 14, கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் பொருளற்றதாயிருக்கும். கிறிஸ்து இறந்து போய் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து வந்தார். அதை தான் இன்றைக்கு சொல்லுகிறார். மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், கொல்லப்பட்ட 3 நாளுக்கு பின் அவர் உயிர் தெழுவார். சொன்னபடி உயிர் தெழுந்தார் நம் இயேசு என்று ஈஸ்டர் காலங்களில் படிக்கின்றோம். கடவுள் சொன்னதை செய்தார், சொன்னபடி அவர் உயிர் தெழுந்தார். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருச்சபை, அதாவது விசுவாசிகள், நாம் இயேசுவின் உயிர்ப்பை மீது கொண்டிருக்கும் இந்த விசுவாசத்தை வெளிப்படுத்த பவுல் சொன்னதை எப்பொழுதும் மனதில் நிறுத்த வேண்டும். கிறிஸ்து உயிர்க்கவில்லை என்றால் நாம் அவர் மேல் வைத்த விசுவாசம் பொருளற்றதாகி போய்விடும். இயேசுவின் உயிர்ப்பு, இந்த உண்மையின் மீது விசுவாசம் வைப்பவர் அனைவரும் இயேசுவின் துணையை பெற்று மரணத்தை கூட புன்னகை சிந்தும் முகத்தோடு எதிர்கொள்வர் என்பது உறுதி. இந்த கோவிட் தொற்று, இந்த பெருந்தொற்றினால் அவதிப்பட்டு மரணத்தின் வாயிலை நோக்கி போகிறவர்கள் அந்த உயிர்த்த இயேசு மீது தான் நம்பிக்கை வைக்கிறார்கள். ஆண்டவரே, இவர்கள் உம் பாடுகளிலும் உம்முடைய மரணத்திலும் பங்கெடுத்தது போல் உயிர்ப்பிலும் உம்மை போல் இருப்பார்களாக,
ஒரு விசுவாசிகளையும் நாம் திருப்பலியில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த விசுவாசி மன்றாட்டில் இதை தான் சொல்லுகிறோம். நற்கருணை மன்றாட்டில் வரும்பொழுது இப்படி மரித்த அடியார்கள் கிறிஸ்துவின் உயிர்ப்பிலும் கிறிஸ்துவின் ஞானஸ்நானத்தின் வழியாக அந்த கிறிஸ்துவின் பாடுகளிலும் கிறிஸ்துவின் உயிர்ப்பிலும் பங்கெடுத்தவர்கள், பாடுகளில் பங்கெடுத்தவர்கள் கிறிஸ்துவின் உயிர்ப்பிலும் பங்கெடுப்பார்களாக. ஆகவே இயேசுவின் உயிர்ப்பு நமது விசுவாசம். இயேசு இறையரசை பற்றி பல இடங்களிலே போதித்தார். என் அன்பார்ந்தவர்களே, இறையாட்சி முதலில் தேடுங்கள் என்று சீடர்களுக்கு எடுத்து கூறினார். ஆனால் அந்த சீடர்கள் தலைமைத்துவத்தை பற்றி என்று பேசுகிறார்கள். இயேசு இறக்கப் போகிறார், நமக்கு ஒரு நல்ல தலைவர் தேவைப்படுகிறது, ஆகவே நமக்குள் யார் பெரியவர்கள், யார் அந்த தலைமை பீடத்துக்கு வரும் என்று இப்படிப்பட்ட ஒரு தர்க்கத்தில் ஒரு விவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். இதை அறிந்த இயேசு வீட்டுக்கு வந்த பிறகு அவங்களிடம் கேட்கிறார், வழியில் நீங்கள் எதை பற்றி விவாதித்து கொண்டு வந்தீர்கள் என்று. எனவே இயேசுவின் ஆட்சியில் யார் பெரியவன் என்ற தர்க்கம் ஏற்படுகிறது. சீடர்களின் பதவி உயர்வுக்காக ஒரு அம்மா, அதாவது செபதேயுவின் தாய் மன்றாடுறாங்க. என் மகன், அதாவது ஜான் ஜேம்ஸ் 2 பேரோட யாகப்பர் அருளப்பருடைய தாய் கேட்குறாங்க, நீங்கள் ஒரு அரசாட்சி அமைக்கப் போகிறார்களாமே, அந்த அரசாட்சியிலே என் மகன் ஒருவன் வலது பக்கமும் இன்னொருவன் இடது பக்கமும் அமர நீங்கள் எனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் என்று மத்திய 20ஆம் அதிகாரம் திருவசனம் 20லிருந்து 22 வரைக்கும் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆனால் இயேசு ஆண்டவர், குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்க வேண்டாம், ஏனெனில் கடவுளின் அரசு இப்படிப்பட்டவர்கள் உடையதே என்று சொல்லுகின்றார். கடவுளின் அரசை குழந்தைகள் போல் ஏற்றுக்கொள்ளாத எவனும் கடவுளின் அரசில் நுழைய முடியாது. மார்க்கு 10ஆம் அதிகாரம் திருவசனம் 13, 14 சொல்லுகிறது. இதய புத்தகத்தில் ஒரு பாடல் இருக்கும், எனக்கு அந்த பாடல் இப்பொழுது ஞாபகம் வருகிறது. நுழைய வேண்டுமா விண்ணரசில், நுழைய வேண்டுமா குழந்தை போல ஆக வேண்டுமே, நீயும் குழந்தை போல மாற வேண்டுமே. நுழைய வேண்டுமா? ஆம், விண்ணரசில் கடவுளுடைய ஆட்சிக்குள் நுழையணும்னா அந்த குழந்தை போல நம்முடைய மனது இருக்க வேண்டும். குழந்தைகள் ஆக ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்கிறார் கிறிஸ்து. கிறிஸ்துவின் படி என்பது ஒரு தலைமைத்துவத்தில் உட்கார்ந்து கொண்டு எல்லா மதிப்பு மரியாதையும் மாலையும் வாங்கி கொண்டு இருக்கிற வாழ்வு அல்ல. ஒரு தொண்டனாய் இருக்க வேண்டும், பணியாளனாய் இருக்க வேண்டும். பணிவிடை பெறுபவனாக அல்ல, பணிவிடை புரிபவனாக இருக்க வேண்டும். பணிவிடை பெற அல்ல, பணிவிடை புரியவே நான் வந்தேன், நான் ஒரு நல்ல ஆயனாக வந்தேன், மெய்ப்பனாக வந்தேன் என்று நம்ம ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக எசாயா 55 வசனம் 8, 9 இப்படி சொல்லுகிறது, கடவுளுடைய எண்ணங்களும் வழிமுறைகளும் மனிதனுடைய எண்ணங்களிலிருந்தும் வழிமுறைகளிலிருந்தும் முற்றிலும் வேறுபட்டவை. என் அன்பார்ந்தவர்களே, மனிதனின் வழி ஆணவத்தின் வழி, மனிதன் ஆணவம் பிடித்தவன். கடவுளுடைய வழியோ தாழ்ச்சியின் வழி. ஆனால் என் வழி தனி வழி என்று சொல்கிற ஆளுங்களாம் இருக்கிறாங்க தான். அது என்ன வழின்னு தெரியல, அது கொரோனா கொடுக்குற வழின்னு நினைக்கிறேன். அதனால் தனி வழியில் போயிட்டாங்கன்னா யாருமே அவங்கள பார்க்க முடியாது. முதல் பெற்றோரின் பாவம் ஆணவம். அவர்கள் மனிதர்களாக இருந்தும் கடவுளுடைய நிலையை தட்டி பறிக்க விரும்பினர். நீங்கள் இந்த கனியை சாப்பிட்டால் உங்கள் கண்களெல்லாம் திறக்கப்படும், நீங்கள் தெய்வங்களாக மாறிவிடுவீர்கள் என்று சாத்தான் சொன்னபோது அதை நம்பி ஏவாள் அந்த கனியை புசித்துவிட்டு தன் கணவனுக்கும் அந்த கனியை கொண்டு வந்து கொடுக்கிறார். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து தாழ்ச்சியின் வழியை பின்பற்றினார். அவை கடவுள் நிலையிலிருந்து மனித நிலைக்கு அவர் தாழ்ந்து வந்தார். இதைத்தான் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதம் 2ஆம் அதிகாரம் திருவசனம் 6லிருந்து 8 வரைக்கும் படிச்சுன்னா, கடவுளோடு இருந்தார், அவருக்கு மகிமையான வாழ்க்கையில் இருந்தார், எல்லாவற்றையும் துறந்து அவர் மனிதனானார். அதுவும் கேவலம் ஒரு அடிமையாய் வந்தார் என்று சொல்லப்படுகிறது. பாவமே அறியாத கிறிஸ்து உலகின் பாவ மூட்டைகளை எல்லாம் சுமந்து கொண்டு யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெறச் சென்றார். அதை கண்ட திருமுழுக்கு யோவான் அதிர்ச்சி அடைந்தார். ஆண்டவரே, நானே உம்மிடம் ஞானஸ்நானம் பெற இருக்க நீராய் என்னிடம் ஞானஸ்நானம் பெறுவது என்று திருமுழுக்கு யோவான் சொல்லுவார். நடக்க வேண்டியது இப்படி நியமனப்படி நடக்கட்டும் என்று சொல்லி இயேசு ஞானஸ்நானம் பெறுவார். இறுதி இரா உணவின் போது என் அன்பார்ந்தவர்களே, சீடருடைய காலடிகளை கழுவினார். அதை கண்டு பேதுரு அதிர்ச்சி அடைந்தார். நமது ஆணவத்துக்கு தேவையான அதிர்ச்சி வைத்தியத்தை, அதாவது ஷாக் ட்ரீட்மெண்ட்டை அவர் அளித்தார். ஆகிய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் பெரியவர்களாக அல்ல குழந்தைகளாக மாற வேண்டும்.
இல்லையென்றால் விண்ணரசில் நுழைய முடியாது என்றும், ஒரு குழந்தையைப் போல தன்னை தாழ்த்தி கொள்பவரை விண்ணரசில் பெரியவர் என்ற புரட்சிகரமான போதனையும் வழங்கினார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மத்தேயு 18ஆம் அதிகாரம் திருவசனம் 3-4 இதற்கு சான்று பகர்கிறது. நான் கனிவும் மனத்தாழ்ச்சியும் உடையவன் என்று இயேசு சொல்கிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் தம்முடைய பண்பை இங்கு கோடிட்டு காட்டுகிறார். இன்றைய குடும்ப வாழ்விலும் சரி, சமுதாய வாழ்விலும் சரி, ஒருவர் மற்றவரை அடக்கி ஆள விரும்புகின்றனர். இதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். அடக்கி ஆள நாம் முற்படுகிறோம். அடக்குமுறை மனிதத்தன்மை கொண்டது அல்ல என் அன்பானவர்களே, அது மிருகத்தன்மை வாய்ந்தது. காட்டிலே கொடிய விலங்குகள் சாதுவான விலங்குகளை வேட்டையாடுகின்றன. அதுதான் கமலஹாசன் ஒரு படத்தில், இந்த ஆளவந்தான் படத்தில், மிருகம் பாதி தெய்வம் பாதி செய்த கலவை நான். நமக்குள்ள மிருகமும் இருக்குது, தெய்வமும் இருக்குது, ரெண்டும். மிருகம் கொன்று கடவுள் வெளிப்படணும்னு. ஆகவே நம்மிடம் அந்த மாதிரியான மிருகத்தனமான வாழ்க்கை நமது வாழ்க்கையில். மனிதன் என்பவன் பிறரை அடக்கி ஆளும் முறை பிற இனத்தவரின் முறை என்றும், இயேசுவின் சீடர்கள் பிறரை அடக்கி ஆளாமல் பிறருக்கு தொன்று ஆட்ட வேண்டும் என்றும் போதிக்கிறார் கிறிஸ்து. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 25-26. இந்த 2ஆம் வாசகத்தில் புனித யாக்கோபு விண்ணக ஞானத்தையும் மண்ணக ஞானத்தையும் வேறுபடுத்தி காட்டுகிறார். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் திருவசனம் 13-18. மண்ணக ஞானம், ஞானம் என்பது பேய் தன்மை கொண்டது. அது பொறாமை, மனக்கசப்பு, கட்சி மனப்பான்மை ஆகிய தீய பண்புகளை கொண்டது என்று யாக்கோபு சொல்லுகிறார். ஆனால் கடவுளிலிருந்து வரும் விண்ணக ஞானம் தெய்வத்தன்மை உடையது. அது அமைதி, பொறுமை, இணங்கி போகும் தன்மை ஆகிய பண்புகளை கொண்டது. ஆகிய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் தன்மை கொண்டவர்கள் பிறருடன் இணங்கி போவார்கள். ஆகவே நாம் கடவுள் தன்மை கொண்டவர்களாய், தாழ்ச்சி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பிறரை அடக்கி ஆள்பவர்கள் தற்காலிகமாக வெற்றி அடைந்தாலும் நிரந்தர தோல்வியை தழுவுவார்கள். மாறாக பணிந்து போகின்றவர்கள் தற்காலிகமாக தோல்வி அடைந்தாலும் நிரந்தரமான வெற்றியை அடைவர் என்று இன்றைய முதல் வாசகமும் பதிலுரை சங்கீதமும் சுட்டி காட்டுகின்றன. நீதிமானின் பொறுமையையும் பக்தியையும் கடவுள் பயமற்றவர்கள் இழித்துரைக்கின்றனர். நீதிமானுக்கு எதிர்காலம் இல்லை என்று ஏளனம் செய்கின்றனர். ஆனால் கடவுள் நீதிமான்களை எல்லாவித துன்பத்திலிருந்தும் விடுவிக்கிறார். செருக்குற்றோர் எனக்கு எதிராக எழுந்து என் உயிரை பறிக்க பார்க்கின்றனர், கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கிறார் என்று திருப்பாடல் 54 திருவசனம் 3-4 சான்று பகர்கின்றது. திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்போம். தீமைக்கு தீமை செய்பவர்களுக்கு கிடைப்பது ஒரு நாள் இன்பம், தீமையை பொறுத்து கொள்பவர்களுக்கு கிடைப்பதோ நிரந்தர இன்பம். குறள் 156 இப்படிதான் சொல்லுகிறது. தீமைக்கு தீமை செய்பவர்களுக்கு கிடைப்பது ஒரு நாள் இன்பம், தீமையை பொறுத்து கொள்பவர்களுக்கு கிடைப்பதோ நிரந்தர இன்பம். துன்புற்று புலம்பும் நீதிமானாகிய நம்மை பார்த்து இயேசு கூறுவது என்ன? கஷ்டத்திலும் வேதனையிலும் துன்பத்திலும் இருக்கும் இந்த காலங்களிலே இயேசு நம்மை பார்த்து என்ன கொள்கிறார்? என்னை போல உயிர் தெழுவீர்கள் என நம்புங்கள். கிறிஸ்துவ குலமே எழுந்திடுக, கிறிஸ்துவை பலியாய் தந்திடுக, அவரையே உணவாய் பெற்றிடுக என்று ஒரு பாடல் பாடினோம் ஆரம்ப கீதமாக. ஆகவே கிறிஸ்துவ குலமே கிறிஸ்துவை போல வாழ வேண்டும். என்னை போல உயிர் தெழுவீர்கள் என நம்புங்கள். இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை உங்கள் துன்பங்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி ஒருபுறம் துன்பத்தையும் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையையும், மறுபுறம் இவ்வுலக வாழ்வில் நீங்கள் தேடும் அமைதியும் உங்களுக்கு தந்திடும். ஆகவே அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, இயேசுவிடம் வருவோம், குழந்தை மனப்பான்மையோடு வருவோம். குழந்தை என்று சொன்னாலே குழந்தையும் தெய்வம் என்ற ஒரு படத்தில் வந்த ஒரு பாடல் தான் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அன்றும் சரி இன்றும் சரி என்றும் இந்த பாடல் ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடலிலே ஒரு குழந்தை எப்படிப்பட்ட எண்ணமாக இருக்கிறது? குழந்தையாக இருக்கும் பொழுது தெய்வம் நம்மோடு வந்து வாழும். ஆனால் நாம் பெரியவர்களாக மாறும் பொழுது, நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் மாறும் பொழுது, மிருகத்தனமான எண்ணங்கள் நம்மோடு வரும் பொழுது, நம்மோடு இருந்த தெய்வம் நம்மை விட்டு சற்று ஒதுங்கி போய்விடுமா. ஆகவே ஒரு வீட்டிலே ஒரு குழந்தை இருந்தால் ஒரு தெய்வமே அந்த வீட்டில் இருப்பதற்கு சமம் என்று சொல்லுவார்கள். ஆகவே குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று,
குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று, நடந்ததெல்லாம் நினைப்பதுதான் துயரம் என்று ஞானிகளும் மேதைகளும் சொன்னாரன்று. நடந்ததெல்லாம் நினைப்பதுதான் துயரம் என்று ஞானிகளும் மேதைகளும் சொன்னாரன்று. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. குழந்தையாக பிறந்தபோது நெஞ்சம் திறந்திருந்தது, அந்த பிள்ளையோடு தெய்வம் வந்து குடியிருந்தது. குழந்தையாக பிறந்தபோது நெஞ்சம் திறந்திருந்தது, அந்த பிள்ளையோடு தெய்வம் வந்து குடியிருந்தது. வயது வந்த பிறகு நெஞ்சில் மயக்கம் வந்தது, அங்கு வாழ்ந்திருந்த தெய்வம் கொஞ்சம் விலகி சென்றது. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமீன். கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகவே இதை மனதில் இருத்தி நம் தேவைகளுக்காகவும் மற்றவர் தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம். இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், இறை மக்களாகிய நாங்கள் பணிவிடை பெறுவதை விட பணி புரிவதே மேல் என்பதனை உணர்ந்து தன்னலமற்றவர்களாய் மக்களுக்காய் உழைத்திட வரங்களை தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாற்றை கேட்டருளும். இறைவா, நேர்மையான வாழ்வு வாழவும், ஆணவ போக்கை விட்டுவிட்டு குழந்தை உள்ளம் கொண்டவராய் வாழவும், உலகெங்கும் நீதிக்காகவும் அமைதிக்காகவும் இயங்கும் உமது மக்களின் துன்பங்களை நீக்கி அவர்கள் விரும்பும் நீதியும் அமைதியும் நிறைந்த உலகை உருவாக்கிட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாற்றை கேட்டருளும். இறைவா, உம்மை போற்றுகிறோம். எங்கள் மத்தியில் உள்ள யார் பெரியவர் என்னும் போட்டி மனநிலையை அகற்றி நாங்கள் ஒருவருக்கொருவர் பணி செய்யவும் பிறரின் தலைமையை ஏற்று செயல்படவும் நல்ல மனதை எங்களுக்கு தந்தரல வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா,
மனிதருடைய வழியோ சுயநலத்தின் வழி, ஆனால் கடவுளின் வழியோ பொறுமையின் வழி, தாழ்ச்சியின் வழி என்பதை அறிந்து அடுத்தவன் வாழ்ந்தால் தானும் வாழ முடியும் என்ற நல்லெண்ணத்தை எம் இளையோரின் உள்ளத்தில் பதிவு செய்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, பெரும் தொற்றான கோவிட்-19 தாக்கம் குறைந்து கல்விக்கூடங்களும் ஆலயங்களும் திறக்கப்படவும், எங்கள் பிள்ளைகள் மீண்டும் தங்கள் பள்ளி பருவத்தை முழுமையாக அனுபவித்து கல்வியிலும் பிறர் அன்பிலும் இறை நம்பிக்கையிலும் சிறந்து விளங்க தேவையான ஞானத்தையும் மன உறுதியையும் தந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த விண்ணப்பங்களோடு நாங்கள் திருப்பலியின் ஆரம்பத்திலே ஒப்பு கொடுத்த சகல விண்ணப்பங்களையும் இணைத்து ஜெபிக்கின்றோம். அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், அவரன்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் நல்ல தந்தையே. ஆமென். கனியோ உணவோ இன்றி வாடிடும் கனியோ பலர் இறைவா. வெளி வெளி நீர் வியர்வை வேதனை அன்றி வேறேதும் இல்லா நிலை இறைவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். உனக்கென எம்மை வழங்கிடும் வேளை உன்னருள் இவர்காய் கேட்கின்றோம். உனக்கென எம்மை வழங்கிடும் வேளை உன்னருள் இவர்காய் கேட்கின்றோம். எங்கள் மனம் பொருள் ஆற்றல் அனைத்தையும் இவர்தம் மனத்துயர் நீங்க படைக்கின்றோம். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம்.
அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கை இடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பெர்னட் பால், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இந்த உலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட என்மெரி நாயுடு, குவா பெங் ஹோக், ஜேக்கப் யூஜின், ஜேம்ஸ் ராமசாமி, ஃபாதர் பீட்டர் பெத்தடோ, மார்த்தினா லூர்துசாமி, ஃபாதர் லான்ஸ்லாட் ராட்ரிகஸ், ஜான் ஃப்ரவுட், டோரிஸ் லிம், மார்டின் ஞானப்பிரகாசம், மேரி அல்ஃபோன்சோ, சூசை மாணிக்கம், பாக்கியம், டேனியல் சந்திரன், அந்தோனியம்மா மதலமுத்து மற்றும் பிரான்சிஸ் ஆந்தனி என்னும் உம் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பிலே இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கோவிட்-19 என்னும் இந்த பெரும் தொற்றால் அகால மரணமுற்ற அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உன் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியாரோடும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். முடிவில்லா அன்புக்குரிய இயேசுவே, நற்கருணையில் நீர் மெய்யாகவே எழுந்தருளிருக்கிறீர் என்று நம்புகிறேன். அனைத்துக்கும் மேலாக உம்மை நான் அன்பு செய்கிறேன். உம்மை என் ஆன்மாவில் ஏற்க ஆவலாய் இருக்கிறேன். இந்நேரத்தில் நான் உம்மை பெற இயலாது என்பதால் ஆன்மீக ரீதியில் நீர் என் இதயத்திற்குள் வாரும். நீர் இங்கே உடன் இருப்பதாக நினைத்து நான் உம்மை தழுவி என்னை முழுவதுமாக உம்மோடு ஒன்றிக்கிறேன். உம்மிடமிருந்து எம்மை பிரிக்க ஒருபோதும் அனுமதியாதீர். ஆமீன். கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல்.
எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தாமே என் எல்லையே. என்னாலும் என் இயேசுவே. என் இன்ப பாட்டினிலே உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீர் வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தான். தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தான். உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தாமே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. வழியெல்லாம் துணையாக வாழ்வெல்லாம் இனிதாகவே. சுமையெல்லாம் சுகமாக பகையெல்லாம் பரிவாகவே. நினைவெல்லாம் நிறைவாக நெஞ்சோடு நீ வாழவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தான். தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தான். உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தாமே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையறாத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை இம்மறை நிகழ்வுகளிலும், அதாவது திருப்பலியிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி. இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம். உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி. இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம். இயேசுவின் குரலை இதயத்தில் கொண்டு இணையில்லா பலியில் இறைவனை உண்டு. இயேசுவின் குரலை இதயத்தில் கொண்டு இணையில்லா பலியில் இறைவனை உண்டு. சென்றிடும் வழியில் சொல்லிடும் மொழியில் சென்றிடும் வழியில் சொல்லிடும் மொழியில் நின்றிட அழைத்தோம் நீர்ப்பாய் தினமும். உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி. இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம். காட்ட உலகத்தை அன்பால் ஒன்றாய் திரட்ட. உன்னத்து ஒளியை உலகுக்கு காட்ட உலகத்தை அன்பால் ஒன்றாய் திரட்ட. அகையிருலகத்தை அருள் புகுத்த அகையிருலகத்தை இறையருள் புகுத்த அன்புடன் அளித்தோம் எம்மையை உமக்கு. உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி. இறைவா நன்றி
நன்றி கூறுகின்றோம். உலகுக்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துளங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம்.